Hi friends, welcome back to the channel. So இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் கார்டு ப்ளஸ் வந்து ஹேண்ட் கார்டு ரெண்டும் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணலான்ற ஒரு பிளான் தான். ஸோ அதனால தான் அந்த ஒரு சின்ன வீடியோ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ரேடியேட்டர் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா அது புதுசாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட் கார்டு வந்து ஆல்ரெடி நம்ம வண்டியில் இருந்தது, பட் இருந்தால் அது வந்து அது கொஞ்சம் டேமேஜ்லாம் ஆகி நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து புதுசாக மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு பிளானால் அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ண கிடையாது, இன்றைக்கி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டைமும் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அது வந்து பர்ச்சேஸ் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபரில் அப்பப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ நான் எந்த ப்ரைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ போமா வீடியோக்குள்ளார. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு ரிசீவ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வர்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வர்றது, ஓகேங்களா. அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த எட்ஜில் வர ஹேண்டில் பார் எட்ஜில் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் நெட்லாம் போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பாரில் வரும் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக அது டபுள் சைட் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பாஞ்சு. ஸோ இதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 8/9 ஸ்பேனர் ஒன்று சின்னது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்எங்கி 5mm எல்எங்கி. அவ்வளோதான், வண்டி அங்கே இருக்குது, ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதை மெஷர்மெண்ட் மீன்ஸ் அதை வச்சு எந்த இடத்துல நாம் அந்த கிளாத்தை வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த டபுள் சைட் டேப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஆக்சிலேட்டர் ஒயரு மேலே வர மாதிரி பார்த்துக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் ஒயர் வருது இல்லையா, இது வந்து கீழே வர மாதிரி, அது ரெண்டுக்கும் சென்டரில் வர மாதிரி. அப்போ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலரேஷனும் ஆகாது, ப்ளஸ் வந்து எந்த ஒயருக்கும் ஒரு டேமேஜும் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் கார்டு அந்த எட்ஜில் வருது இல்லையா அந்த கப்பு, ஸோ அதை வச்சு அதை ஹேண்ட் கார்டு போட்டு டைட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து இங்கே ஹேண்டில் பார் சென்டரில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டைப் பண்ண முடியும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதை எட்ஜு ஃபிக்ஸ் பண்ண உடனே எல்லாம் எடுத்து அப்போயே கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அதை பாருங்கள், இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேனர் சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் வேணுன்ட்டு, அதை எடுத்து அந்த சென்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டைட் வைங்க, அப்புறம் ஃபைனலாக வந்து ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். இங்கே வந்து த்ராட்டில் வந்து ஜாம் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மட்டும் சப்போர்ட்டுக்கு அந்த வாசர் வரும் இல்லையா, வாசருக்கு முன்னாடி ஒரு போல்ட் வச்சு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கும் இதுக்கும் கேப் இருக்கும். அவ்வளோதான், ரைட் சைடு வந்து முடிஞ்சது. சேம் ஸ்டெப்பு தான் நம்ம லெஃப்ட் சைடும் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து இந்த போல்டும் ப்ளஸ் வாசரும் போட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இங்கே தேவையில்ல. சின்னதாக வந்துட்டு ஒரு வாசர் வச்சிங்கன்னா போதும், ஏன்னா அது டைட்டாக பிடிக்கிறதுக்காக. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரை வச்சு ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. கைண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபுல்லாலாம் டைட் பண்ணி வைக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு டைட்டாக இருக்கணும். கைஸ், அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாம் வந்து இன்னொரு டைம் இல்லை, ஒன்றுக்கு 2 டைம் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக டைட்டாக இருக்கான்ட்டு. ஃபைனலுக்கு இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு. இப்போ இதுக்கு வந்து என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா 4mm எல்எங்கி ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1011 ஸ்பேனர் ஒன்று, ஓகேவா. இது 2 இருந்தால் போதும், இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரேடியேட்டர் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், முன்னாடி அந்த 2 எல்எங்கி ஸ்க்ரூ காட்டணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ட் இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் 2 எல்எங்கி ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து சென்டரில் 2 போல்ட் இருக்கும், ஓகேங்களா. அதை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும்.
ನೋಡು ಹಂಗೆ ಈ ಕಡೆ வண்டி எப்படி இருக்கு? நல்லா மொட்டை அடிச்ச மாதிரி இருக்குல்ல வண்டி. ஸோ வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். அகைன் நாம் எப்போ ரிமூவ் பண்ணுற மாதிரி தெரியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த இதெல்லாம் காற்று ஊதுன மாதிரி நம்ம வாயிலேருந்தே ஊதி அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுறது தான் பெட்டரு. க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு பிளான். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறோமா, இதை எடுத்துட்டு இதில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, எப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. இந்த பக்கம் எல்லா பக்கமும் பார்த்துக்கணும், எல்லா பக்கமும் போல்ட்டுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா, எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டு மறுபடியும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு போல்ட் போட்டுருவோம். ஃபைனலாக வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஓன் ரிஸ்க்கு தான். ரிஸ்க்குனாலாம் அவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் இல்லை, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரி எனக்கு அவ்வளோலாம் வேணாம் ப்ரோ, நான் மெக்கானிக்கிட்டே கொடுத்து பண்ணிக்கிறேன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அருமையாக அவங்களுக்கு தெரியும் ஐடியா என்னென்ன பண்ணான்னா எப்படி ஒர்க் அவுண்ட்டு. ஸோ என்னோட இதுலேயும் கொஞ்சம் மெக்கானிக் தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரித்து மேய்வார். ஸோ அதனால் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்து கற்று எல்லாம் அப்படியே நானே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ண ஆரம்பித்த மீன்ஸ் மேஜர் ஒர்க்லாம் எதுவும் பண்ண தெரியாது, ஒரு சின்ன ஒர்க்லாம் பண்ண தெரியும். கதை பேசிகிட்டு இருக்கணும். சரி முடிச்சிடுவோம் வீடியோவை. ஸோ அவ்வளோதான் கைஸ் வந்து வீடியோ. ஸோ எப்படி இருந்துன்னு பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோலாம் பர்ஃபெக்டாலாம் வந்து நம்மளால் யாராலையுமே பண்ண முடியாது, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ண கற்றுக்கணும். ஏன்னா சின்ன ஒர்க்கும் நீங்களே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் அந்த பைக்குக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுங்க. பாய்.